வார்த்தைகளை கிருபைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது இல்லையா? அப்படிலாம் நம்ம பார்த்தோம். எவ்வளோ 2 மாசமாக நான் கிருபை குறித்து நான் போதித்து வந்தேன். கிருபையிலே நாம் வாழ்கிறோம் என்று அநேகரை குறித்து நான் ஒப்பிட்டு பேசினேன். நோவாவை குறித்து பேசினேன், அப்புறம் யோசேப்பை குறித்து பேசினேன். அநேக மனுஷர்களை நான் உங்களுக்கு முன்பாக ஒப்பிட்டு பேசினேன். கிருபையை பாருங்க, நம்ம எதிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது. ஞானத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள், ஐஸ்வர்யத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள், பலத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்துல தன்னுடைய பலத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிறாங்க பாருங்க. ஞானத்தை குறித்து மேன்மைப்படுத்துறாங்க இல்லையா? அப்புறம் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து நான் தான் உலகத்துல நம்பர் 1 பணக்காரன் என்று சொல்லி அதை மேன்மைப்படுத்துகிறார். தேவன் அதுலெல்லாம் பிரியமா இருக்கிறாரா? இல்லை பாருங்க. அதுல பிரியம் இருக்கிறாரான்னு கேட்டால் அதுலலாம் பிரியம் இல்லை. தேவன் எதை பிரியமா இருக்கிறாரு? அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிற இடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை தாங்க என்னை நடத்துக்குது. தேவனுடைய வார்த்தை தாங்க என்னை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்குகிறது. அவருடைய வார்த்தையில தான் நான் நல்லா இருக்கிறேன். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி என்னை மீட்டு எடுத்தாரு, என்னை ரட்சித்தாரு, என்னை தெரிந்து கொண்டாரு. பாவியாக இருந்தேன், இன்றைக்கு நீதிமானா ஆக்கினாரு. எல்லாம் அவருடைய குமாரனை கொண்டு தான் செய்தார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் என்கிறதை நீங்க அறிந்து புரிந்து பேசணும். கிருபையினாலே நம்ம மீட்கப்பட்டோம். எதனால மீட்கப்பட்டோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில நம்ம வாழ்கிறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்ப மீட்கப்பட்ட நாளுக்கென்று நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டோம். முத்திரையிட்டுட்டார். உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணார்? முத்திரை போட்டு நம்மளை தேவன் என்ன பண்றாருன்னா, அடிமைகளா இருந்த நம்மை அடிமை என்ற தனத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து பிள்ளைகள் என்கிற முத்திரையை நம்ம தலைமையில குத்திட்டாரு. என்ன முத்திரையை குத்திட்டாரு? நீங்களும் நானும் பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணும்படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். இப்ப நீங்களும் நானும் எப்படி தேவனை எப்படி நீங்க பார்க்கணும்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்பா கிட்ட வர்றதுக்கு புள்ள என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். அப்பா கிட்ட வரும்போது புள்ள என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். எத்தனை பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, எத்தனை பேர் 1000 பேர் இருந்தா கூட எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு எங்க அப்பாவன்ட்ட நான் போறேன்னு சொல்லி ஓடி போய் அப்பா மேல ஏறி உட்காந்துப்பானா இல்லையா? என்னன்னு சொன்னா, அப்பாவோடு போகிறதுக்கு யாருக்கும் என்ன பண்ண முடியாது, யாரும் என்ன பண்ண தடை பண்ண முடியாது அப்பா கிட்ட போறதுக்கு. அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டவர்? அப்பாவா பாக்கணும். எப்படி பார்க்கணும் அவரை? அவர் உங்க அப்பா, பரமபிதா, அவரு பரலோகத்தின் தகப்பன். அவரு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க மீட்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய முத்திரை என்ன முத்திரைப்பட? அழிவில்லாத ராஜ்யத்தின் முத்திரையை நம்ம தலைமையில என்ன பண்ணிட்டாரு? குத்திட்டாரு. அழிவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் நீங்களும் நானும். அப்படிப்பட்ட முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நம்ம இருக்கிறபடினால, அதனால நம்ம என்ன பண்ணணுமா? நல்லா நம்ம இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிங்க. 4:29 படிங்க. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா, பாருங்க என்ன பேசக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்றார் இல்லையா? அப்ப என்ன பண்ணணுமா? நீங்க பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தைனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோக்கலா பேசுறாங்க பாத்தீங்களா? அநேகர் இன்னைக்கு லோக்கலா கண்ட வார்த்தைகளை பேசுவாங்க. கேட்கறதுக்கே அதை கேட்கறதுக்கே காதே என்ன சொல்லுவாங்க, கூசுற மாதிரி இருக்கும், உடம்பே கூசுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. அந்த வார்த்தையை தேவன் நீங்க சொல்லலை பாருங்க. கெட்ட வார்த்தைனா என்ன வார்த்தைன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். கெட்ட வார்த்தைனா என்ன?
தேவன் எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசணும்னு விரும்புறாருன்றத நீங்க அதான் முக்கியம் பாருங்க. நீங்க இந்த உலகத்துல ஒரு அப்படியே தன்னை வருத்தி கொண்டு வாழணும்னு அவசியமே கிடையாது. நல்ல சுதந்திரமா நீங்க நல்லா வாழலாம். இந்த சமுதாயத்துல அப்படியே எப்படி வாழலாம்னா கம்பீரத்தோடு நீங்க வாழலாம், கம்பீரத்தோடு வாழலாம். நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அதுக்கு வாழும் போதெல்லாம் நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்கணும். பாத்தீங்கன்னா உங்க வாய் தான் ரொம்ப முக்கியம். வாயிலிருந்து வர வார்த்தைகளை நீங்க பேசும்போது தான் அதுதான் ஆண்டவர் கவனிக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது, ஒருவரோடு ஒருவர் சாப்பிடும் போது, ஒருவரோடு ஒருவர் தூங்கும் போது, ஒருவரோடு ஒருவர் உட்காரும் போது எழுதல பாருங்க. பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது யார் கவனிக்கிறது தான்? யார் கவனிக்குது? மல்கியாவின் புத்தகம் 3:10 நீங்க 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 16ஆம் வசனம் நினைக்கிறேன், இருக்கட்டும், நீங்க அதை பார்க்க வேண்டாம். பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது யார் கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா கர்த்தர் கவனிக்கிறார். என்ன பேசுறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறாங்க, இவங்க பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களா என்று கர்த்தர் கவனிக்கிறார். கெட்ட வார்த்தையை பேசுறாங்களா நல்ல வார்த்தையை பேசுறீங்களா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையில நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை எப்படி நீங்க செயல்படுத்தணும்? வாயின் வார்த்தையினாலே செயல்படுத்தணும். போகிற இடமெல்லாம் ஏதோ கிடக்கிறேன், எப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு பேசுறீங்களா, இல்ல நல்ல விதமா பேசுறீங்களா? கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கவனிக்கிறாருங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். என் சபையாராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பேசுற வார்த்தை நீங்க அவன் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை பேசுறீங்களா அதனுடைய பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படிதான் எழுதி வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் பாருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானா அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி என்ன படுத்தாதீங்க, துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி நான் துக்கப்படுத்தின ஆண்டவரை? பேசுற வார்த்தையினாலதான் துக்கப்படுத்துறீங்க. பேசுற வார்த்தை தான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதா இருக்குது. மீட்கப்பட்ட நாளுக்கென்று நீங்க முத்திரையை பெற்று விட்டாச்சு. அரசாங்கத்துல நீங்க ஒரு அரசாங்கத்துல ஒரு ஏதாவது ஒரு வருதுன்னா அவங்க சேப்பா முத்திரை குத்தி தான் அனுப்புறாங்க பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு முத்திரை கொடுத்து அனுப்புறாங்க இல்லையா? முத்திரை குத்துறாங்களா இல்லையா? அரசாங்கத்துல நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க, இடத்த வாங்கும் போது அது ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இனி உங்க பேர்ல இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டாச்சு. இனி நீங்க காலகாலமா இதை நீங்க நீங்க என்ன பண்ண ஆண்டு கொள்ளலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல சேப்பா கொடுத்து இந்த சேம் பேப்பர்ல என்ன பண்றாங்க, ஏற்கனவே சேம் பேப்பர் தான் அது, மேல் கொண்டு அவங்க ஒரு சீலை குத்துறாங்க பாருங்க. அந்த முத்திரையை போடுறாங்க. உங்களுக்கு இன்றிலிருந்து இந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்க இதை என்ன பண்ண கிரயம் பண்ணியாச்சு. இதுக்கு சொந்தக்காரர் நீங்க தான். நீங்க போய் ஈசி போட்டு பார்த்தோன்னா உங்க பேர்ல உடனே என்ன ஆயிடும், அவங்க எப்போ முத்திரை குத்துனாங்களோ அடுத்த ஒரு 2 ஹவர்ல நீங்க போய் ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா உங்க பேர்ல என்ன ஆயிடுச்சு, இவங்க பேர்ல இந்த பேர் ஏற்கனவே அவர் பேர்ல இருந்தது, இன்றைக்கு இவங்க தான் அதுக்கு சொந்தக்காரன்னு கொடுக்கும். அப்ப முத்திரையே தேவன் என்ன பண்றது, அரசாங்கத்துல எப்படி ஒரு முத்திரையை பயன்படுத்தணும் அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு, உங்களை என்னை மீட்டெடுத்து முத்திரை குத்தியாச்சு. நீங்கள் தான் அழிவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர், நீங்க தான் அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரையை குத்திட்டாரு. அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பேசுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் போகாது. யாருடைய வாயிலிருந்து வர வார்த்தை? தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை வெறுமையாய் போவதில்லை. அப்ப உங்க வாயிலிருந்து வர வார்த்தை நீங்க வீட்டுல பேசும்போதும் வெளியில பேசும்போதும் வேலை ஸ்தானத்திலையும் சரி எங்க பேசினாலும் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணுன்றத நீங்க நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார் பாருங்க, அதெல்லாம் விரும்புகிறாரு. நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்கள் வாயை விட்டு நீங்க கடுவது. கவனிக்கிறீங்களா எப்படி பேசணும்? இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அம்மாவிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நேற்று ஒரு அம்மாவிட்ட அந்த அம்மாவிட்ட பேசும்போது அவங்களுக்கு 2 பிள்ளைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு வீடு, அவனுக்கு அந்த வீடுப்பா, இவனுக்கு இந்த வீடு. இப்படி இருக்கும்போது ஒரு செப்டி டேங்க் இருக்குது. ஒரு செப்டி டேங்க் இருக்கிறதுனால 2 வீட்டுக்கும் அதை என்ன பண்ண முடியல, பிரிச்சு கொடுக்க முடியல. அவன் சின்னவனுக்கு அதை கொடுத்துட்டான். சின்னவனோடு சேர்ந்து அந்த செப்டி டேங்க் வந்துச்சு, அந்த வீடும் செப்டி டேங்க் அவனுக்கு வந்துச்சு. இப்ப பெரியவனுக்கு செப்டி டேங்க் இல்லை. அவனுடைய லைன் இதுல எதாவது விடலான்னு பார்த்தா விடத்துக்கு விட மாட்டேன்றான். இவன் விடக்கூடாது, என்னுடைய எனக்கு நான் ஆயிடுச்சு, இனிமேட்டு அவன் லைன் தனியா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை நடக்குது அப்படின்னாங்க.
நானும் சரி பேசிக்கினே இருக்கும்போது அவனுக்கு அது கொடுத்துட்டேன். அந்த யாருக்குங்க அது ஒரு வீடு இருக்குது, அதுவும் வந்து அவனுக்கு தான் கொடுத்துக்கிறேன், இது இவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், எதை நான் ஒன்று 10 பாத்திரத்தை செஞ்சு எங்கேயாவது பிச்சை ஏற்றாது நான் வாழ்ந்துப்பேன். பாருங்க எப்படி பேச. ஆண்டவருடைய சபைக்கு போகிறவங்க அவங்களுக்கு பிள்ளைக்கு இந்த வீடும் அந்த பிள்ளைக்கு இந்த வீடு கொடுத்துருவாங்களாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, பேசிக்கினே அவங்க இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க, நான் எதுனா 10 பாத்திரத்தை தேய்ச்சி எங்கேயாவது போயிச்சுப்பேன், பிச்சை ஏற்றாது வாழ்ந்துப்பேன். இது எவ்வளோ துக்கப்படுற வார்த்தை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் இவ்வளோ நல்லா உனக்கு கொடுத்து வீடு வாசலை கொடுத்து நல்ல வீடு மாடியை கட்டிட்டு, இவனும் மாடியை கட்டிக்கிறான் அவனும் மாடியை கட்டிக்கிறான், நீ வந்து பிச்சை வெறுப்ப ஏன்னா 10 பாத்திரத்தை செஞ்சு வாதிப்பியா. கர்த்தர் என்ன இன்னும் நான் இந்த வீடு அவங்களுக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் என்னை ஆதரிப்பாரு, என்னை நடத்துவாரு, இது வரைக்கும் நடத்தி வந்தபடி என்னை நடத்துவாரு. இது வந்து எப்படி அதை பார்த்த கர்த்தரை மேன்மைப்படுத்தி கொடுத்தேன். நான் 10 பாத்திரத்தை தேய்ச்சாது நான் போயிச்சுப்பேன், பிச்சை எடுத்தாது நான் எப்படியாவது வாழ்ந்துப்பேன். ஏம்மா அறிவு இல்லைம்மா இப்படியே கேட்டேன். கடவுளுடைய சபைக்கு போறீங்க, இப்படி பேசலாமா நீங்க? அப்படியே முழிக்கிறாங்க. பல வருஷமா போறவங்க இப்படி பேசுறீங்களே, இப்படி பேசாதீங்க, நீங்க பேசுறது தப்பு. அப்புறம் சபைக்கு போய் நேரத்தை நீங்க கத்துக்கணும் வரீங்க. ஏதோ வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இது தேவனை துக்கப்படுத்துற மாதிரி பேசுங்க. நான் 10 பாத்திரத்தை தேய்ச்சி வாழ்ந்துப்பேன், பிச்சை எடுத்தாது நான் எப்படியாவது போயிச்சுப்பேன். ஆண்டவர் இவ்வளவு நாள் அப்படி அதுக்கு அழிச்சிருக்கிறாரு, பிச்சை எடுக்கிறதுக்கு அழிச்சிருக்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நம்ம நடக்கணும். ஆண்டவர் சபைக்கு போதுங்க, பிச்சை எடுக்குது பாருங்க, இங்க வந்து 10 பாத்திரம் தேய்க்குது பாருங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் வந்து தங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க வந்து குடிசையில உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்க கூடாது. நீங்களும் எப்படி இருக்கணும், மேன்மையாய் வாழணும்னு தேவன் விரும்புகிறாரு. அப்ப எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசி ஆண்டவரை துக்கப்படுத்துறோம்? ஏதோ கெட்ட வார்த்தை இந்த லோக்கலா பேசுறாங்க போல, அந்த வார்த்தையை தேவன் பேசல பாருங்க. அந்த வார்த்தையை ஒப்பிட்டீங்க எழுதல, கெட்ட வசனத்தை நம்ம பேசுறாங்க பாரு. இப்படிப்பட்ட வார்த்தையை நெகட்டிவாய் பேசுகிறதை விட்டு விட்டு பாசிட்டிவா பேசணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், வெறுமையாய் இருந்தங்க, ஒன்றுமில்லாத இருந்தங்க, உண்ண உணவில்லாம இந்த உடுத்திக்கொள்ள உடை இல்லாத பசியும் பட்டியலில் இருந்த, இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறீங்களான்னு கர்த்தர் கவனிக்கிறாராம். ஏன்னா மல்கியா புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. உலகத்தான் தாயா நல்லா இருக்கிறான், அவனுக்கு என்னயா, அவன் அநியாயத்தை செய்கிறான், அக்கிரமத்தை செய்யறான், அவன் தான் வீடு மேல வீடு கட்டி நல்லா இருக்கிறான். இப்படி பேசாதீங்கன்னு எழுதி இருக்குது மல்கியா புத்தகத்துல படிச்சு பாருங்க. அவன் நல்லா இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அப்பதான் பேசாதீங்க. இது பேசி என்னை துக்கப்படுத்தாதீங்கன்றாரு. அப்ப எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தையை பேசி தேவனுக்கு மகிமையா இந்த பூமியில வாழணும். நீங்க நல்லா வாழணும் பாருங்க. உங்கள் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று வேதம் சொல்லுது. உன் வாயை ஜாக்கிரதையா பேச கத்துங்க. சபைக்கு வருகிறது ஏதோ வந்து சபையில வந்து உட்காந்து ஏதோ ஜெபம் பண்ணிட்டு 4 பாட்டை பாடிட்டு ஏதோ அறிவு கட்டத்தனமா வாழறதுக்காக தேவன் சொல்றாரு, எல்லாவற்றிலும் அறிவிலையும் புத்தியிலும் ஞானத்திலையும் விவேகத்திலையும் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும், அப்படிப்பட்ட ஒரு தேறினவர்களா இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புறாரு பாருங்க. அப்ப மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரைய தேவனுடைய முத்திரையை பெற்று வாழ்கிற நீங்க தேவனை துக்கப்படுத்தும்படி நம்ம வாழக்கூடாது. எப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கணும் பாருங்க. அவர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 15:1-11 படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 15:11 படிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, எது தீட்டுப்படுத்துதான்? வாயிலிருந்து வருகிற நீங்க சாப்பிடுற ஆகாரம் என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. நீங்க சாப்பிடுற ஆகாரம் என்ன சாப்பிடணும்னாலும், இப்ப அது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து அநேக ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தார், ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிருந்தாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு சைனாக்காரன் வந்து என்னென்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையா இருக்குது. ஆனா அந்த தேசத்துல சைனாக்காரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 60% கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க அநேகமா பெருக்கின்னு வராங்க பாருங்க. சைனால இன்னைக்கு 60% கிட்ட கிறிஸ்துவுக்குள்ள சேர்த்து ஆண்டவரை ஏத்துக்குன்னு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அப்ப அவங்க சாப்பிட்றத வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் அவங்கள தொடக்கூடாது, அதெல்லாம் கணக்கே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்ன ஒன்னாலும் சாப்பிடு, உனக்கு விருப்பம் என்னவோ. பேதுருவை பார்த்தா தான் சொன்னாரு, உனக்கு முன்பாக துப்பட்டியை நான் விரிக்கிறேன், அதுல அநேக மாம்சமான வஸ்துகள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு புசின்ட்டாரு. எதுவுமே உன்னை தீட்டுப்படுத்தாது, நான் உண்டாக்கினது ஒன்றும் உங்களுக்கு தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன சாப்பிடலாம், அவங்களுக்கு பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமா மீனே பிடிக்காது இல்லையா, அதனால அது தீட்டா இல்லை பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்றாங்க. மீன் வந்து நல்லதுதான், மீன் வந்து தீட்டா இல்லை பாருங்க.
அப்ப பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆனா கட்டாயம் கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு சில பேர் காய்கறி தான் பிடிக்கும், சில பேர் நான்வெஜ்ஜே பிடிக்காது இல்லையா? அப்ப என்ன சாப்பிட்டுனா என்ன ஒன்னாலும் சாப்பிடலாம். அப்ப வாய்க்குள்ள போறது, தேவன் இங்க சொல்றாரு பாருங்க, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை என்ன பண்ணுதான், தீட்டுப்படுத்துகிறது. வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜாக்கிரதையா பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பேசணும்? ஒரு வார்த்தை தான் என்ன ஆகுதான், இருதயத்தை உடைச்சிடும் பாருங்க. இருதயம் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பானது. இருதயத்தை நீங்க என்ன பண்ற, ஒரு வார்த்தையினாலே ஒரு மனுஷன் உங்களை நம்பி இருப்பாங்க பாருங்க. இவ்வளோ நாள் அந்த மனுஷனை நான் நம்பியிருந்தேன், அவர் சொன்ன வார்த்தை என் இருதயத்தையே உடைச்சிச்சு நொறுக்கிச்சுன்னுவாங்க இல்லையா? சாவர வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியாதுன்னுவாங்க. உண்மையிலே அது உண்மைதான், சாவர வரைக்கும் மறக்க முடியாது. பாருங்க, என் கூட ஒரு நண்பன் இருந்தான். அவன் உண்மையிலே யார் என்ன சொன்னாலும் நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்காத அவனை நான் எல்லாத்திலையும் இருந்த பாருங்க. அவன் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, கடைசியில நான் அவனை நம்பி நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல போனப்பா, ஆலயத்தை கட்டிட்டு 6,50,000 கடன் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த கடனை அடைப்பதுக்காக நான் கம்பெனியை நான் மறுபடியும் ரன் பண்ணலான்னு வரேன், நான் தனிப்பட்ட முறையில் நான் வைக்கலான்னு வரேன் அப்படின்னு சொல்லி சரி ஆதரவாக நம்பி போனேன் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை வேற மாதிரியா இருந்தது பாருங்க. அந்த வார்த்தை இருதயத்தையே உடச்சிச்சு. அப்பயே சொல்லிட்டேன், உடஞ்சி போச்சுடா, இனி சேர்றதுக்கு கஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் அது உடஞ்சதாவே தான் இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம், அந்த சொன்ன வார்த்தை இருதயத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை உடஞ்சி போனதாவே இருக்குது பாருங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் எதனா உதவி செய்யலாமான்னு சொன்னா கூட செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்து அப்படியே பேசிட்டு அனுப்பிட்டு வந்துடுது. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அந்த அளவுக்கு என்ன இருதயத்தை உடைச்சிச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்குள்ள போறது அதாவது சாப்பிட்றது வாய்க்குள்ள போறது, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. கண்டிப்பாக நீங்க சொல்லுகிற வார்த்தை அடுத்தவங்களுடைய இருதயத்தை உடைச்சிடும். உடைஞ்சிச்சுன்னா அது மறுபடியும் சேர்க்க முடியாது. ஒரு கண்ணாடியை நீங்க உடைச்சிட்ட பிறகு அதை என்ன பண்ணுங்க, தூள் ஆயிட்ட பிறகு இதை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போ உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்க எப்படி பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசிங்க. சபைக்கு போகிற நீங்க சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது பாருங்க. இன்னைக்கு நிறைய உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் ஆயத்தமா கவனமாய் கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், நீதிமொழி 12:14 வசனத்தை படிங்க. நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டதை விரும்புகிறாரு படிங்க. நீதிமொழி 12:14 படிங்க. மூடனுடைய கோபம் 12:14 அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். பாருங்க, அவனவன் வாயின் பலனால். யார் வாயின் பலனால்? அவனவன். ஆமா, 10 பேர் போறீங்கன்னா 10 பேர் போறாங்க. அதை குறித்து இன்னைக்கு 12 பேர் போனாங்க இல்லையா? 12 பேர் எங்க போனாங்க? 12 பேர் எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க இல்லையா? 12 பேர்ல போனாங்க. அதுல 12 பேர்ல 2 பேர் அவன் வாயின் பலனா திருப்தி அடைவான் இல்லையா? அதை குறித்து இன்னைக்கு காட்ட விரும்புகிறேன். இதை இங்க பாருங்க, அவன் வாயின் பலனா. இங்க உட்காந்துக்கிறங்கிறது எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய அவன் வாயின் பலனால் தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இங்க சொல்றாரு, அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவன் கை கிரியினாலே என்ன பண்ணுவான், பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். வெறும் வாயில மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்றவங்களா இருக்கக்கூடாது, கிரிகளிலும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் சொல்றேன். வாயில சொல்ற மாதிரி கை செயலையும் என்ன பண்ணுவாங்க, கிரியினாலே செயல்படுத்த வேண்டும் இல்லையா? கிரியினாலே என்ன பண்ண வேண்டும், செயல்படுத்தணும். அதுக்கேற்ற பலனை தேவன் என்ன பண்ண தருகிறவரா இருக்கிறார். வாயினால சொல்லணும், கிரியினாலும் செய்யணும். ஹலோ டெஸ்ட், லூஸ் கான்டாக்ட். ஹலோ டெஸ்ட், தேவன் ஹலோ லூஸ். பாருங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அவன் வாயின் பலனால், சவுண்ட் அதிகமாக இருக்குல்ல,
அப்ப தன்னுடைய வாயினாலும் செய்யணும், கிரியினாலும் செயல்படுத்தணும் இல்லையா? 13:2 படிங்க. 13:2 படிங்க. அதிலே தான் படிங்க. நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் எதை புசிக்கிறான்? நன்மை புசிப்பான். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு வாயில தான் இருக்குது. வாயில தான் என்ன இருக்குது? பேசுற இடத்துல பேசினா கிடைக்காததும் கிடைக்கும், கிடைக்காத அளவுக்கு பண்ணவும் முடியும். உங்க வாயினால நீங்க ஒரு வார்த்தையை நீங்க எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா போச்சு, கிடைக்கிறது கூட கிடைக்காது. அதுதான் இங்க சொல்றாரு, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மை புசிப்பான். இங்க அது பாருங்க 14 என்ன சொல்றது? அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். இங்க என்ன சொல்றது? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் இல்லையா? 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணையை காக்கிறான். வாயை காக்கிறவன் என்ன பண்ண? உயிரை காத்து கொள்வானா? உயிரை கூட என்ன பண்ண முடியுமா? வாயினால உங்க உயிரே போகும், உங்க பிராணனையே கொல்லக்கூடிய காரியம் உண்டாகும். நடந்தது பாருங்க, போன வாரம் இப்படியே நடந்தது. போன வாரம் என் கண் எதிர்க்க நடந்தது. ஒருத்தவன் 2 வருஷமா 6 மாசமா வேலை செஞ்ச காசை கொடுக்காத இருந்துருக்கிறான். ஒரு வீட்டுக்கு போய் ஆளை அனுப்பிச்சு விட்டாரு, ஒரு மேஸ்திரி, ஒரு கொத்தனார் மேஸ்திரி ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆளை அனுப்பிச்சிட்டு சம்பளத்தை கேட்கும்போது 9,000 கொடுத்துட்டு மீதி 2,000 பேலன்ஸ் வச்சுட்டுக்கிறாங்க. 2,000 கேட்டால் நான் தரேன், 1 வாரம் கழிச்சு தரேன் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இந்த 1 வாரமா போய் கேட்டு 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 6 மாசம் ஆயிடுச்சு. அப்படி நடுவில் யதார்த்தமா போன வாரத்தில் அந்த ஆள் பார்த்து 2,000 கொடுக்கலையா, ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் வந்து வார்த்தையை வேற மாதிரி விட்டுட்டான். ஒரே வார்த்தையை தான் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டான். தர முடியாது, என்னடா பண்ணுவேன், நீ என்ன பண்றியா பண்ணிக்கணும். இவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இவன் போயிட்டு கத்தியை தூக்கின்னு வந்துட்டான். என்ன தூக்கின்னு வந்துட்டான்? பெரிய பட்டயத்தை தூக்கின்னு வந்துட்டான் பாருங்க. உன்னை இப்பயே கைத்தை என்ன பண்ணுவேன், அறுத்து போட்டு வந்துட்டான். இந்த நிமிஷமே அறுத்து போடுறான். நான் யதார்த்தமா போறேன், 2 பேருக்கும் பயங்கரமான, அவர் நல்லா நம்மளுக்கு பழகுனவர். அவரு கேட்ட உடனே கைத்தை இப்பயே நான் சங்கு என்ன பண்ணுவோம், சங்கு அறுத்து போட்டுருவேன். கொத்துறா மாதிரி ஜேசிபி ஓட்டுறான் அவன், ஜேசிபி ஆப்ரேட்டர் அவன். அப்படியே கொத்துறா மாதிரி கொத்திடுவேன்றான். என்னென்னமோ சொல்றான், புது வார்த்தையெல்லாம் சொல்றான். உன்னை அப்படியே என்ன பண்ணுவேன், அப்படியே கொத்தி எடுத்துருவேன்றான். கைத்து அறுத்துருவான்றான், எடுத்துன்னு வந்துட்டான் பட்டயத்தை. ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்த்து பேசுறது. 2,000 ரூபாய் தரமாட்டேன்னு இப்படி பேசிட்டான் அவன். எப்படி விடுவன்ற? நான் விடுவனாடா, விட மாட்டேன்டா, உன்னை அத்து போடுறதே சரி. கவனிக்கிறீங்க இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். எதை காக்கிறானா? பிராணனை காக்கிறான். ஆமா, பிராணனா தன் உயிரை காத்து கொள்வது. வாயினால என்ன பண்ண? உயிரே மாண்டு போயிடும். உயிர் முக்கியமா, நீங்க எதிர்பார்க்கிற பணம் முக்கியமா? உயிர் முக்கியம் இல்லையா? சாதாரணமா கண்டிப்பா அன்னைக்கு நான் அந்த இடத்துல நான் மத்தியசம் பண்ணலாம்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கு எனக்கு அங்க யோசிக்கவே முடியல பாருங்க. எப்படியோ சமாதானம் பண்ணி, நீ தயவு செஞ்சு நீ போப்பான்னு சொல்லி அவரை எப்படியோ அமுச்சு விட்டுட்டு அவன் கிட்ட அவன் வெறி கொண்டு இருக்கிறான். அவன் பட்டயத்தை எடுத்துன்னு வந்தவன் வெறி கொண்டு அவனை கொள்றதே சரி. 2,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் பெருசு இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டான் பாருங்க. அப்ப தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலகம் அடைவான். எங்க போனாலும் வாயை என்ன பண்ணணுமா? மூடிக்கு வச்சுக்கணுன்றார் ஆண்டவர். எங்க போனாலும் வாயத்துல என்ன பண்ணாத, திறக்காதன்றாரு. வாயத்தை எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வாயை திறந்து பேசாத இருக்கலாம், அவ்வளவு நல்லது உங்களுக்கு. எவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உதடுகளை நீங்க திறக்காம இருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அப்ப தேவன் அதை விரும்புறாரு பாருங்க இல்லையா? நீதிமொழி 18:20 அதே தான் வருது பாருங்க. 18:20 படிங்க, அதுலயும் அதே தான் சொல்றாரு. நீதிமொழி 18:20 படிங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் பாருங்க, நீதிமொழியின் புத்தகம் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்புமா இல்லையா? அவன் இதே சப்ஜெக்ட்ல நிறைய காரியத்தை சொல்றாரு பாருங்க. நீதிமொழி புத்தகத்திலே என்ன சொல்றாரு? இங்க சொல்றாரு அவனவன், பாருங்க இங்க 14ஆம் வசனம் என்ன சொல்றது? அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் இங்க சொல்லுது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். இன்னைக்கு நீங்க பசியோடு இருக்கிறீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு வயிறு நிரம்பணுமா? உங்க வாயில வர வார்த்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்க வயிறை நிரப்பும். அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பேசினா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றத
நீங்க என்ன பேசணுமோ அந்த வார்த்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசுனீங்க, அந்த இடத்துல என்ன ஆகும்? உங்க வயிறு நிரம்பும். அவன் உதடுகளின் விளைவினாலே அவன் திருப்தி அடைவான். அப்ப எதை பேசணும்? தீமையை பேச போறீங்களா, நன்மையை பேச போறீங்களா? தீமையை பேசினா அதனுடைய கனியை புசிப்பீங்க, நன்மையை பேசினா அதுக்கேற்ற கனியை. அதுதான் சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதிலே பிரியப்படுகிறவன் அதனுடைய கனியை புசிக்கிறான் இல்லையா? மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? அதுதான் சொல்றாரு. அப்போ வாய்க்குள்ளதான் இருக்குது. மரணத்தையும் வாய்க்குள்ள வச்சுட்டாரு, ஜீவனையும் வாய்க்குள்ள வச்சுட்டாரு. ஜீவனை பேச விரும்புறீங்களா, மரணத்தை பேச விரும்புறீங்களா? எதை நீங்க பேச விரும்புறீங்க? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப நீங்க எதை பேசணும், எதை எப்படிப்பட்டதை பேசணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? சபைக்கு வருகிற நீங்க நிதானத்தை கையாளணும், பொறுமையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பேசி வார்த்தையை நம்ம வெளியே கொட்டிட்டேன்னா கண்டிப்பா அந்த வார்த்தையை நீங்க மறுபடியும் எடுக்கவே முடியாது. அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. அதனுடைய பாதிப்பு உங்களை எங்க கொண்டு போய் விடனே உங்களுக்கே தெரியாது. அது கண்டிப்பா உங்களை எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்திடும். அதனுடைய பாதிப்புனால அது நிமித்தம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் என்ன பண்ணும்? நடக்காத அளவுக்கு நம்மளே அதுக்கு தடை போட்டவர்களா இருக்க முடியும். அதனால நீங்க எப்படிப்பட்டவர்களாக? இப்ப வாங்க, நம்ம உங்களுக்கு சொல்லுகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புத்தகத்துக்கு வாங்க, நம்ம ஒரு ஸ்டோரியை இங்க பார்க்கலாம். என்னாகும் புத்தகம் என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம இங்க பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் நடந்த சம்பவம். கர்த்தர் இதை கவனிக்கிறார் பாருங்க. கவனித்து இந்த இடத்துல இந்த ஜனங்கள் பண்ணுகிற சேட்டையை பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை எங்க அழைத்து கொண்டு போறாரு பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். எங்க அழைத்து கொண்டு போகிறாரு? கானான் தேசம். கானான் தேசம். ஏன்னா கானான் தேசம் ஆபிரகாம் முதல்ல கானான் தேசத்துக்கு தான் போய் என்ன பண்ணாரு? குடியேறினார். மறுபடியும் நான் இந்த கானான் தேசத்துக்கு உன் சந்ததிகளை நான் கொண்டு வருவேன். 430 வருஷம் 4 தலைமுறை கழிச்சு உன் சந்ததிகளை கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னாரு. கர்த்தர் அதே மாதிரி 4 தலைமுறை முடிந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொல்லி வச்சிருந்தார். அப்ப என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட மனுஷர்கள் வாழறாங்கன்னா, ராட்சிதர்கள் வாழ்கிற தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்னா, ராட்சிதர்கள், கொடூரமான ராட்சிதர்கள், பலவான்கள், பயங்கரமான பலவான்களும் ராட்சிதர்களும் இருக்காங்க. அப்போ பலவான்கள் இருக்கிற தேசம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தேசம் வறுமையில் இருக்குமா, நல்லா செழிப்பா இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே செழிப்பா இருக்கிற தேசம். இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? மோசே கிட்ட சொல்ற, மோசே, கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டீங்க, நீ என்ன பண்ற? அதாவது கோத்திரத்தின் தலைவர்களிலிருந்து 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவனை ஏற்படுத்தி கானான் தேசத்தை வேர்வு பார்க்கும்படி நீ தேசத்துக்கு அனுப்புன்றாரு. எங்க அனுப்ப சொல்றாரு? கானான் தேசத்தை வேர்வு பார்க்கும்படி. வேர்வு பார்க்கணும்னா சுட்டி பார்த்து அதோடைய நலத்தையும் அதோடைய விசாலத்தையும் போய் பார்த்து, நான் கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசங்கிறத போய் பாரு. பார்க்கறதுக்கு ஒரு 12 பேர் அனுப்புன்றாரு. 12 பேர் அனுப்புறாங்க பாருங்க. 12 பேர் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போனாங்க. அந்த 12 பேர்ல 2 பேர் காலேப் என்கிற ஒருவனும் யோசுவா என்கிற ஒருவனும். இவங்க 2 பேரும் இவங்க பேசின வார்த்தையும் இன்னும் 10 பேர் பேசின வார்த்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 12 பேரை சுற்றி பார்த்துட்டு மோசே கிட்ட விவரித்து சொல்றாங்க தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு. மோசே கேட்குறேன். ஏன்னா மோசே தான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறாரு. அவர் தான். அப்போ 12 பேரை சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே மோசே கிட்ட விவரித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, அவர்கள் 27ஆம் வசனத்திலிருந்து படிங்க, 27 படிங்க, 13. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்களின் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபுசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி,
நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பணவான்கள் என்றார்கள். போது நிறுத்துங்க. பாருங்க, இங்க நடந்தது நம்ம நல்லா கவனிங்க. கெட்ட வார்த்தைனா எது, நல்ல வார்த்தைனா என்ன? ஏதோ கெட்ட வார்த்தை, நான் எங்க வாயில கெட்ட வார்த்தையே வர்றது இல்லைங்க, நான்லாம் அப்படிலாம் பேசுறது இல்லைங்க. அது வந்து லோக்கலா பேசிட்டு அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லையா? அந்த ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கெட்ட வார்த்தையை வந்து ஆண்டவர் பேசல. எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தைன்றது இங்க நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தைன்றது இங்க நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியா இங்க வச்சிருக்கிறாரு. பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசணும், எப்படிப்பட்டவர்களா நீ இருக்கணும். இந்த நீங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கின பிறகு நீங்க மீட்கப்பட்டுட்டீங்களா, மீட்கப்படலையான்னு கேட்டா முழிக்கக்கூடாது. நான் எப்பயும் மீட்கப்பட்டேங்க, மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரை என் தலையில முத்திரை குத்திட்டாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளி ஆக்கப்பட்டேன், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி நான் ஆக்கப்பட்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் சுதந்திரவாளி ஆகுவீங்க. கிறிஸ்துக்குள்ளே இன்னைக்கு அதை ஒரு குழப்பமாவே இருக்கிறாங்க. மீட்கப்பட்டீங்களான்னு கேட்டா எனக்கே தெரியலங்கன்றாங்க. மீட்கப்பட்டாச்சு, நீங்க மீட்கப்பட்ட முத்திரையை போட்டப்பட்டாச்சு. அப்ப முத்திரையை போடப்பட்டு நீங்க தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசுகிறவர்களா இருக்கணும்ன்றதை அறிந்து கொள்ளுங்க. அங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்க பண்ண காரியத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எதை பேசலாம், எதை பேசக்கூடாது. கையில வந்த பிறகு பேசுறதுக்கு பேர் வந்து விசுவாசம் கிடையாது. கையில வர்றதுக்கு முன்னே நம்ம அந்த லக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கிற பாதையில நம்ம லக்கை நோக்கி போறோம். அந்த லக்கை நோக்கி போகும்போது தேவன் வந்து எனக்கு கொடுக்க அந்த லக்கை நோக்கி நான் போகிறேன், நான் அந்த லக்கை அடைவதற்கு கிட்ட நெருங்கிட்டேன், பெற்றுக்கொள்வேன். நான் இன்னும் எவ்வளவு சொல்ல போறேன், இன்னும் நான் லக்கை அடைவதற்கு நான் சமீபத்தில் கிட்ட போயிட்டேன், கூடிய சீக்கிரம் எனக்கு வந்துடும். அப்படி பேசுகிறவங்களா நம்ம இருக்கணும். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அது கூடிய சீக்கிரத்துல எனக்கு நடக்க போகுது. புரியுதுங்களா? எதையும் நீங்க என்ன பண்ணும், விசுவாசம் கையில வந்த பிறகு பேசுறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. கையில வரத்துக்கு முன்னே பேசுறீங்க பாரு, அதை தான் கர்த்தர் விரும்புறாரு. அதுதான் தேவன் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க போய் சேர போறீங்கன்னா. ஆனா இங்க என்ன நடந்தது, போயிட்டு வந்து இங்கே இங்க யோசுவா காலேப்பை சேர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் மோசேவை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி இந்த அப்படின்னு சொல்லி ஏராளமான கனிகளை கொண்டு வந்தாங்க. பாருங்க, என்னென்ன கனிகளை கொண்டு வந்தாங்கன்னா, திராட்சையை மட்டும் சொல்லப்படுது. திராட்சை வந்து எப்படின்னா, ஒரு கொலை திராட்சையை வந்து 2 பேரும் சேர்ந்து தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய திராட்சை கொலையா இருந்தது பாருங்க. அப்ப அது அவ்வளோ வளமும் நலமான தேசம் என்று சொல்லி இங்க சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட தேசம்னா, அதோடைய கனிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனை கூட நாங்க என்ன பார்க்கல பார்த்தீங்கன்னா, அவங்க பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அதாவது ஏனோக்கின் குமார்னா சாதாரணமானவங்கள, அவனுங்க ராட்சதை போல இருப்பானுங்க. அவனுங்க ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமிலேக்கேல் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியாரரையும் எபோசரியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோதான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்போது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளுவோம் என்றான். பாருங்க, கெட்ட வார்த்தைனா எது, நல்ல வார்த்தைனா அது. இங்கே காலேப்பு பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது, நல்ல வார்த்தை. இது வந்து நல்ல வார்த்தை. இன்னும் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போல, கையில கிடைக்கல இன்னும். ஆனா எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறாரு பாருங்க, எளிதாய் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம், நம்ம சீக்கிரமா என்ன பண்ணலாம் பாருங்க. அருமையா சொல்றாரு பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை, காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். என்ன சொல்ற, சுதந்திரித்து இப்பயே கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க, சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்வோம் என்றான். இதுக்கு பேர் வந்து நல்வார்த்தை. இந்த மாரி நீங்க பேசணும். குடும்பத்துல பேசும்போது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நல்லவர், அவர் இதுவரைக்கும் என் தேவைகளை சந்தித்தார், என் குறைவைகளை நிறைவாக்கினார், நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக எனக்கு கொடுத்து வந்தார், இன்னும் கொடுப்பார், இனிமேலும் கொடுப்பார், கண்டிப்பா நடக்கும். இதைதான் ஆண்டவர் விரும்புறாரு. நல்ல வார்த்தைனா என்னன்னா, இதான் நல்ல வார்த்தை. இங்கே காலேப்பு பேசினது இதுக்கு பேர் தான் நல்ல வார்த்தை. இப்ப கெட்ட வார்த்தைனா என்ன, இப்ப பாருங்க அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. இவங்க என்ன பேசுறாங்க பாருங்க,
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். இவங்க அடுத்தது யார் பேசுறது? இல்ல 33ஆம் வசனம் படிக்கிறோம். 31. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். கவனிக்கிறீங்களா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையை கையில கொடுக்கும் போது அந்த கொடுக்குற வேலையை நீங்க என்ன பண்ணணுமா? கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கொஞ்சம் அறிவு இதுதான், ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், அப்படி பேசுறது விட்டு இது எனக்கு நல்லா முடியாது, இது நடக்காது, இது சாத்தியமே இல்லை, இது ஆகாது, புரியுதுங்களா? இது பண்ண முடியாது, இது வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணாலும் வாய்ப்பே இல்லை, இப்படி நீங்க பேசுவீங்கன்னா இதுக்கு பேரு கெட்ட வார்த்தை. இப்ப அதுதாங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, கெட்ட வார்த்தையை நீங்கள் பேசாதபடிக்கு நல் வார்த்தைகளை பேசும்படி தேவன் விரும்புகிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? போய் வந்த மனிதர்களோ அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கல எப்படிப்பட்டவங்களாம்? பலவான்கள். அப்ப இவ்வளவு அற்புதங்களை பார்த்தாங்க இல்லையா? ஆண்டவர் இப்படியே கேட்கிறாரு, எவ்வளவு அடையாளங்களையும் இந்த ஜனங்களுக்கு காமிச்சேன், இதுக்கு கீழே வருஷத்தெல்லாம் சொல்றாரு. இவங்க கண்ணால பார்த்தாங்க, எவ்வளவு அடையாளத்தை தேவன் காமிச்சாரு பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசமா. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எதுக்கு போல இருந்தாங்களா இவங்க? இதைதான் பேசக்கூடாதுன்றது ஆண்டவர். நான் பூச்சியா இருக்கிறேங்க ஆண்டவர், நான் புழுவுக்கு ஒப்பா இருக்கிறேன், நான் வெட்டுக்கிளிக்கு ஒப்பா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமா ஆக்கிட்டேன்றாரு. என்னவாக்கிட்டாரு? பற்கள் உள்ள இயந்திரம். எதை கொட்டினாலும் நீ தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுத்துட்டேன்றாரு. இயந்திரத்துக்குள்ள எதை போட்டாலும் நான் இதை மாவு ஆக்கி வெளியே அமிச்சிடும் பாருங்க. அப்படிப்பட்ட கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமா ஆக்கிட்டேன். மலைகளை குண்டுகளையும் என்ன ஆக்குவ? பதருக்கு ஒப்பாக்கும்படி உன்னை நான் பெரிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமா ஆக்கிட்டேன்றாரு. ஆனா என்ன சொல்றாங்க? நான் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியை போலவும், அவங்க நாங்க எந்த எப்படி இருக்கிறோம், நாங்க வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் சொல்லும் போது இந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய உள்ளத்தையும் மன வடிவாக்கிச்சு பாருங்க. எல்லாருடைய உள்ளமும் 10 பேரு இங்க சொன்னாங்க இல்லையா, அவனவன் வாயின் பல்லனா அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் வாயின் பல்லனால் திருப்தி அடைகிறான். யாருடைய 10 பேர்ல 12 பேர்ல என்ன ஆச்சு? 2 பேர் மட்டும் நல்லதை பேசினாங்க. 10 பேர் எப்படி பேசினாங்க? இருக்கிறவங்க எல்லாருடைய உள்ளத்தையும் மனவடிவாக்குற அளவுக்கு பேசிட்டாங்க பாருங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? அங்கே நாங்கள் கண்டோம், ராட்சத பிறவியான ஏனோக்கரையும் குமாரரையும் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இதை கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? அப்படியே வேற மாதிரி ஆனாங்களாம். இவங்க அப்படியே இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இரவு முழுவதும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அவங்க பண்ண சேட்டையை கொஞ்சம் பாருங்க. இரவு முழுவதும் அவங்க அப்போது சபையார் எல்லோரும் கூக்கரிலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும். எதை அடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இதுதான் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைனா என்னன்னா, நான் என் வாயில கெட்ட வார்த்தையே வரல, அது வேறங்க. அவிவிசுவாசமான வார்த்தையை, துர்ச்செய்தியை பரப்பக்கூடிய வார்த்தை உங்க வாயில வரணும், அதுக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. எல்லாரும் இரவு முழுவதும் புலம்பினார்கள், அழுதார்கள். கடைசியா சொல்லிட்டாங்க, நாங்க எகிப்திலே செத்து இருந்தாலும் நலமா இருக்கோம், இந்த வனாந்தரத்துல இன்னைக்கே செத்தா கூட நலமா இருக்கும். ஆனா அங்க போய் அவங்கிட்ட போய் அந்த ராட்சதர்கள் கிட்ட போய் எங்க பட்டயத்தினால எங்களை துண்டு துண்டா வெட்டி போடுவான் பழுகுதே. இவங்க சொல்ற வார்த்தையை நம்பிட்டாங்க. அப்படியே
அந்த ராட்சதர்கள் பட்டயத்தை எடுத்து என்னை வெட்டி போடுவான், என் பிள்ளையை வெட்டி போடுவான், என் குடும்பத்தையே வெட்டிப்பான். அப்படியே சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னும் நடக்கல ஆனா நடக்கிற மாதிரி பேசுறாங்க பாருங்க. விசுவாசமான வார்த்தையை நடக்கிற மாதிரி பேசாம அவிவிசுவாசமான வார்த்தையை நடக்கிற மாதிரி பேசுறாங்க பாருங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளை போகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். நடக்காதத, அதாவது தீமையை நடக்காததை நடக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நன்மையை நடக்க போது, ஆனா அதை என்ன பேசுறதுக்கு மனம் இல்லை, இதை பேசுறதுக்கு மனம் இல்லை. அப்ப கெட்ட வார்த்தை எது? குடும்பத்துல நீங்க பேசும்போது, இன்றைக்கு நான் சொல்றேன், குடும்பம் எல்லாருக்கும் கடவுள் குடும்பம் கொடுத்துருக்கிறாரு, மனைவியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு. எங்க வேலைக்கு போனாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டதா இருக்கணும்? மற்றவங்களை நீங்க எப்படிப்பட்ட இடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, கட்டி எழுப்புகிற வார்த்தையா உங்க வாயிலிருந்து வரணும் பாருங்க. முடியுங்க, நடக்குங்க. யார் சொன்னது முடியாதுன்னு? என்னால உறுதியா சொல்ல முடியும் பாருங்க. சில காரியத்தெல்லாம் நான் செய்யும் போது அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இது உங்களால முடியுமான்னு என்ன கேட்டுருக்குறாங்க பாருங்க. முடியுங்க, இது இப்படி வழி இருக்குது, இதுக்கெல்லாம் வழி இருக்குது. எங்க நீங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதாங்க. முடியாது முடியாதுன்னு எல்லாம் சொன்னாங்க, நீங்க எப்படிங்க முடிப்பேனுங்க? முடியுங்க. எனக்கு ஐடியா வந்துச்சு, ஒரே ஒரு ஐடியா போதும். எத்தனை ஐடியா போதும்? ஒரு ஐடியா போதும். அதை நம்ம சரி பண்ணதுக்கு கர்த்தர் ஐடியா கொடுக்குறது நம்ம கூட இருக்கிறாரு. எங்க போனாலும் அவரை நான் முன்ன வச்சுக்கிறது. என்னோடு இருக்கிறவர் எப்படியாப்பட்டவர்? அவர் ஐடியா மேல என் கூட இருக்கிறாரு. அனந்த ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அதை நீங்க என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தி நம்மளால முடியாதது சொல்லாத அளவுக்கு நீங்க பேசணும். அது முடியும், ஆனா கொஞ்சம் இது கொஞ்சம் என்ன ஆகுமோ அதை விலைக்கு சொல்லணும் அவங்களுக்கு. அப்ப நீங்க பேசுற வார்த்தையில தான் இருக்குது. குடும்பத்துல நீங்க குடும்பத்தை நடத்தும் போது புருஷன்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, மனைவி கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, பிள்ளைங்கள் இடத்துல பேசும்போது உங்க வாயிலிருந்து வர வார்த்தை பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நல்லா படிக்கிற அளவுக்கு மக்கு, நீ உருப்பட மாட்டேன், நீ படிக்கிறது வேஸ்ட், அந்த பையனை பாரு இந்த பையனை பாருலாம் பேசக்கூடாது. கவலைப்படாத மகனே, நீ நல்லா படிப்ப, நீ ஆள பிறந்து இருக்கிறவன், நீ இந்த பூமியில தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. பேசி பாருங்க. படிக்காத பிள்ளையும் படிக்க ஆரம்பிச்சிடும், செய்யாத வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வர கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்க வாயில இருக்கிறது தான் என்ன பண்ண, கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. நீங்க மற்ற பிள்ளைங்களை ஒப்பிட்டு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ண முடியாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது. நம்ம குடும்பத்துல யாரையுமே மட்டம் தட்டக்கூடாது. புருஷனை மட்டம் தட்டக்கூடாது, மனைவியை மட்டம் தட்டக்கூடாது. அவங்க வைக்கிற குழம்பு பா நல்லா இருக்குது, நீயும் வைக்கிற குழம்பு அப்படின்னு மனைவியை பார்த்து பேசக்கூடாது. பேசுவீங்களா? பேசாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. புருஷனை பார்த்து பேசாதீங்க, நீ என்னத்த வருமானத்தை சம்பாதிச்சுக்கின்னு வர, அவன் சம்பாதிச்சுக்கின்னு வரான் பாரு. அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இந்த கெட்ட வார்த்தை தான் குடும்பத்தை என்ன பண்ணணும், உடைச்சிடும் பாருங்க. வாழ்க்கையை எழுந்துற, நீ வேணாம் வேணாம் ஓய்ஞ்சு போயிட்டு, நீ வேணாம் நான் தனியா வாழ்ந்துக்கிறேன், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இப்படிலாம் பேசுவாங்க. நீ சும்மா இருந்தா கூட நல்லா இருக்கும், ஆனா வாயிலிருந்து வர வார்த்தை என்ன பண்ணுது, நைட்டும் பகலும் என் நிம்மதியை கெடுக்குது, என்னை மன உளைச்சலாம் ஆக்குது, எனக்கு இப்படிப்பட்ட காரியமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பேசுறது ஜாக்கிரதையா பேசணும். இந்த சபையார் எப்படி பேசினாங்க பாருங்க. என்ன பேசினாங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் எகிப்துக்கு போனாலே நல்லா இருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ண, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எவ்வளவு லட்சம் பேர் பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேர்கிட்ட போய் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே எல்லாரும் முறுமுறுத்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எகிப்துக்கே போயிடலாம், இனி நம்ம கானாதேசம் நம்மள போய் அடைய முடியாது, அந்த ராட்சதர்கள் கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பட்டயத்தினால நம்ம அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோசேயும் ஆரோனும் அவனுக்கு முன்பாக குப்புற விழுந்து அவங்கள கேட்கிறாங்க பாருங்க. இல்ல பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்று ஊழியக்காரங்க சொல்றாங்க பாருங்க. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் 6ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனோனின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரின் சமஸ்தா சபையின் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எப்படி தேசமா? மகா நல்ல தேசம். அங்க என்ன சொல்றாங்க அவங்க, அந்த தேசம் பொல்லாத தேசம் என்று ஒரு கூட்டம் சொல்லுது. 10 பேர் அவங்க மெஜாரிட்டி. இவங்க எத்தனை பேரு? 2 பேரு. இவங்க இந்த சைடு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேரு. இந்த 10 பேர் சொல்றதை கேட்கறாங்களா, 2 பேர் சொல்றதை கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, 10 பேர் சொல்றது சபையார் கேட்கறாங்க. 10 பேர் சொல்றாங்க அந்த தேசம் மகா ராட்சிதர் உள்ள தேசம்,
அந்த தேசத்தின் மனிதர்கள் நம்மளை கொன்று போட்டுருவார்கள், நம்மளை அழிச்சிடுவானுங்க. அவங்கக்கிட்ட நம்மளால போய் யுத்தம் பண்ண முடியாது, அவங்களோட நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, 2 பேரும் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க பாருங்க. இது நமக்கு முன்மாதிரியே கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 பேர் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க, இவங்க நல்ல நல்ல தேசம், மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு. என்ன சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு, தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறாரு, நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு தான். என்னாச்சா, இது வரைக்கும் எந்த நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்களோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அற்று போச்சு. அவங்களுக்குள்ளே காத்த நிழல் இனி அந்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு. நீங்க பயப்படாதீங்க, அவர்களோடு இருப்பதை பார்க்க தெய்வங்க என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. அவர்களை காத்த நிழல் விலகி போயிட்டது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் நம்மோடு இருக்கிறாரு? கர்த்தர் நம்மோடு. பேசணுங்க. எதை கண்டும் நீங்க நெருப்பு கிட்ட போய் அக்கினி கிட்ட நீங்க போய் நின்னாலும் அழிச்சிருவேன், தூக்கி போட்டுருவேன், உன்னை என்ன பண்ணிடுவேன், இதுல நான் அப்படியே நான் 7 மடங்கு வச்சு எரிய வச்சிருவேன். என்ன சொன்னாலும் எங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்க வாய் அப்படி பேசணும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், நம்மளை அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அழைத்த தேவன் நம்மை விட்டு விலகாம நம்ம கூட இருக்கிறாரு. எம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மளை மேன்மைப்படுத்தும்படி, மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல நீங்கள் பிரகாசிக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். பூமிக்கு உப்பா இருக்கணுமா? நீங்களாம் பூமிக்கு எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும். உப்பு இல்லாம எந்த ஆகாரமும் என்ன பண்ண முடியாது, சுவையை தராது. நீங்க தான் சுவை கொடுக்கக்கூடிய உப்பா இருக்கிறீங்களா என்று கர்த்தர் சொல்றாரு. உங்களை கூப்பிடணும், வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடணும். உங்களை கூப்பிட்டு உங்களை வச்சு என்ன பண்ணோம், உங்களோடு கர்த்தர் இருக்கிறாருங்க, நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்ற எண்ணத்திலே ஒவ்வொருவரும் வாழும்போது ஆண்டு மக்கள் பார்க்கணும் பாருங்க. இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நீங்க பேசுவீங்கன்றதை நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன் பாருங்க. எந்த இடத்துல நான் எங்க எப்படி பேசணும், ஏது பேசணுன்றதை ஆண்டவர் என்னோடு இருந்து நடத்துகிற விதத்தை நான் அறிந்து கொண்டேன், அதை நான் பேச கற்றுக்கொண்டேன். அது நிமித்தம் என் இரவும் பகலும் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆசீர்வாதம். நான் எதுவும் ஒண்ணு பெருசா ஒண்ணு இதை பண்ணல அதை பண்ணல பாருங்க. பேசுற வார்த்தையில தான் இருக்குதுன்னு நான் அறிந்து கொண்டேன். என் தேவனுக்கு பிரியமானதை நான் பேசுகிறவனா இருப்பேன் என்று சொன்னான். கண்டிப்பா இந்த பூமியில நல்லா வாழ முடியுது நான் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். இதை நான் பேச கற்றுக்கொண்டேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதை ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க என்ன நடந்து பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று இவர் சொல்றாரு பாருங்க. இவங்க நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க, நம்மோடு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அப்போது அவர்கள் மேல் கல்லை எறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். எல்லாரும் அடிச்சு சாகடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. யார அடிச்சு சாகடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க? யோசேவையும் காலேபையும் மோசேயையும் ஆரோனையும் 4 பேரையும் அடிச்சு சாவடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சபையார் எல்லாரும், சபையார் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர். வேத வல்லுநர் சொல்றாங்க 30 லட்சம் பேர் சொல்றாங்க. பல லட்சம் பேர் எல்லாரும் ஒன்று கூடி மோசேவையும் ஆரோனையும் யோசுவாவையும் காலேபையும் 4 பேரையும் அடிச்சு கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டாங்க. அடிச்சு கொல்லும்படி கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இறங்கி வந்துட்டார் கர்த்தர். யார் வந்தது? இறங்கி வந்துட்டாரு பாருங்க ஆண்டவர். அந்த இடத்துல உடனே இறங்கி வராரு பாருங்க, அடிச்சு கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. அப்போது அவர்கள் மேல் கல் எறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். உடனே படிக்கிறீங்களா இல்லையா பாருங்க, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. உடனே கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. இறங்கி என்ன சொன்னாரு, ஜனங்களே பயப்படாதீங்க, என் அருமை மக்களே நல்லா பேசுனீங்க அப்படின்னு அவங்கள வாழ்த்துறதுக்கு வந்தாரா? பயங்கர கோபத்தோடு இறங்கி வந்துட்டாரு. முறுக்கமான கோபத்தோடு இறங்கி அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். எப்படிப்பட்ட கோபத்தை உண்டாக்கிட்டாங்க? என்ன பண்ணாங்க? பேசின வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு கர்த்தருக்கு கோபம் தாங்க முடியல. எகிப்தில இருந்தா நல்லா இருக்கும், இந்த வனாந்தரத்துல செத்தா நல்லா இருக்கும்,
கர்த்தர் அவன் கையிலே பட்டயத்தினாலே கொல்லுவதற்காக என் குடும்ப என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் அதற்காகவே அழைத்து கொண்டு வந்தாரா? இப்படியே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு கர்த்தருடைய உள்ளம் வேதனை அடைந்து கோபத்தோடு இறங்கி வராரு. எது வரைக்கும் இந்த ஜனங்கள் இப்படி என்ன கோபம் மூட்டுவார்கள்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஆழமா பதிய வச்சுங்க உங்க உள்ளத்துல. புருஷன்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, மனைவி கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, எங்கே போனாலும் ஜாக்கிரதையா பேசுங்க, வேலை சனத்துக்கு போனாலும் ஞானமாய் பேசுங்க. கர்த்தருக்கு துக்கப்படுத்துகிற அளவுக்கு பேசாதீங்க. ஆண்டவருக்கு எங்க கண்ணு இருக்குது பேசுறாங்க பாருங்க. ஆண்டவர் எங்க நமக்கு இதுன்றாரு? இல்லாதவன் கையில் எடுத்து இருக்கிறவனுக்கும் கொடுக்குறாரு ஆண்டவர். அதோடைய அர்த்தத்தை தெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இல்லாதவன் கையில் எடுத்து இல்லாதவன் கையில இருந்து இருக்கிறதையும் என்ன, இருக்கிறவங்க கையில இருந்து இல்லாதவங்க கையிலுக்கே கொடுக்குறாரு. அதாவது இல்லாதவன் கையில எடுத்து இருக்கிறவங்க கையில கொடுக்குறாராம். இதோடைய அர்த்தம் என்ன? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாதவன் என்று சொன்னா அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, அவனுக்கிட்ட என்ன இல்லை, கிருபையை நம்ம விசுவாசிக்கல, தேவனுடைய அன்பை விசுவாசிக்கல. அவங்க கையில கொடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்கிட்ட கொடுக்கறதுக்காக விசுவாசிக்கிறவங்க கிட்ட கொடுத்தா அது என்ன ஆகும்? இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாங்க. அதை சொல்றாரு அவரு. இல்லாதவன்னா விசுவாசமே அவங்க கிட்ட இல்லை. இவ்வளோ நல்லதை கொடுத்தோம். அதாவது கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னா அநேகத்துல உன்னை நான் எப்படி அதிகாரி ஆக்குவேன்? கொடுக்கறதுல கொஞ்சத்துல உண்மையா இருக்க கற்றுக்கொண்டா அப்ப இன்னும் அநேகத்தை நான் உன் கையில கொடுப்பேன்றாரு ஆண்டவர். அதனால எடுத்துன்றாரு அவங்க கிட்ட இருந்து. இப்படிலாம் என்ன பண்ணாங்க? அப்படிலாம் செய்யறாரு. தயவு செஞ்சு தேவனை துக்கப்படுத்தபடி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னா அதற்கு உண்டான பலன் கண்டிப்பா நம்மளை தாக்கும். ஜாக்கிரதையா இருங்க. தேவனை கோபம் ஊற்ற அளவுக்கு நம்ம பேசாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. யாரு நம்ம மேல கோவப்பட்டாலும் கவலை இல்லை. அவன் கோவப்பட்டான், இவன் கோவப்பட்டான், என் மேல ஒரு பரவாயில்ல. அந்த கோபம் வந்து நம்மளை ஒண்ணுமே பண்ணவே பண்ணாது. பயப்படாதீங்க. யாருடைய கோபம் நம்மள என்ன பண்ண முடியாது, ஒன்றும் ஆக்க முடியாது. அவங்கெல்லாம் வேதனை போடுவாங்க. கர்த்தருடைய கோபம் மட்டும் நம்ம மேல வந்து இறங்காதபடிக்கு ஜாக்கிரதைக்கு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இறங்கக்கூடாது. என்ன நடந்தது பாருங்க. மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு. இல்லையா? எவ்வளோ அடையாளத்தை நான் காட்டினேனே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அடையாளத்தை நான் காட்டுவேன். இப்ப இது எம்மாத்திரம். இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்க உள்ள போனோம்னா அவங்க எல்லாரையும் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறேன். இது எம்மாத்திரன்றாரு. இவ்வளோ அற்புதத்தை அடையாளத்தை செய்தும் இந்த ஜனங்கள் உள்ளத்துல என்ன கிடையாது, விசுவாசமான வார்த்தை வரலையே. கண்ணால பார்த்தாங்க, அப்படியே பேசுறாரு. இவ்வளோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார கண்டும் இவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாத இருப்பார்கள்? நான் அவர்களை என்ன பண்ண போறேன்? கொள்ளை நோயினாலே வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கல உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன். எல்லாரும் என்ன பண்ணட்டாரு? சாக போறேன் தானே முடிவு பண்ணிட்டீங்க. கொள்ளை நோய் அனுப்புறேன்ட்டாரு. நான் அனுப்புறேன்ட்டாரு. கொள்ளை நோயை தேவன் என்ன பண்றாரு? கொள்ளை நோய் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்துல வேலியை சுத்தி பாதுகாத்துக்குன்னு வராது இவங்களை. ஆனா கொள்ளை நோய் உனக்குள்ளே வரும். மோசே போய் மன்றாடி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணியும் என்ன பண்றாரு? வேற விதமா அடுத்தது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பூமி பிளக்குது பாருங்க. பூமி பிளந்து ஒரே நேரத்தில் பல ஆயிரம் பேர் பூமிக்குள்ள போயிட்டாங்க. யாரெல்லாம் இந்த எதிர்த்து நின்று பேசினார்களோ ஒரு இமைப்பொழுத பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்க எல்லாருமே. கொடூரமான சாவு வந்தது பாருங்க. யாருக்குமே இது வரைக்கும் நடக்காத மரணம் தேவனுக்கு விரோதமாய் பேசினவங்களுக்கு நடக்கும் என்று மோசே சொல்றாரு. அப்பவே பூமி பிளக்குது. பூமி பிளந்து தன் வாயை திறந்த உடனே எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. எல்லாருமே பாதாளத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாங்க பாருங்க. எதனால வந்தது? என்ன பேசினாங்க? செத்தா நல்லா இருக்கும், எகிப்தில செத்தா நல்லா இருக்கும், இந்த வனாந்தத்துல செத்தா நல்லா இருக்கும், அப்படி இப்படி தவறான வார்த்தைகளை பேசி பேசி இன்னைக்கு அநேக வாயில செத்தா போயிடும். நாங்கள் செத்து போறோம், செத்தா கூட பரவாயில்ல, நாங்கள் சாகத்துக்கு இன்னைக்கே ரெடி, இப்படிலாம் பேசுறாங்க. எந்த சூழ்நிலையும் பேசக்கூடாது. கோபம் வரும். கோபம் வராத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் கோபம் வருது பாருங்க. கோபம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. பாவம்னா என்னது? வார்த்தையே தவறான வார்த்தையை பேசிடாதீங்கன்றாரு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கடவுள் சொல்றாரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமா உங்க கோபம் தனிஞ்சு மறுபடியும் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே தேவன் ஊற்றுகிறவராக இருக்கிறாரு. பயப்படாதீங்க. கோபம் வராது இல்லை. கோபம் எல்லாத்துக்கும் கோபம் வரும். ஏன்னா கோபம் வர்றது நல்லது தான். கோபம் வரலன்னு சொல்லி
பொய் அது. கோபம் வரலன்னா மனுஷனே கிடையாது இல்லையா? கோபம் வரணும். எந்தெந்த சூழ்நிலையில கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபமான வார்த்தையை பேசணும். ஆனால் எப்படி பேசணும்னா அவங்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தையை பேசணும். எப்படி பேசணும்? கோபம் வரும்போது கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தையை பேசுங்க, அது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தவன் தவறு செஞ்சுட்டான். தவறு செஞ்சுட்டு அவன் செஞ்ச தவறு நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் சொன்ன உடனே அவனை என்ன பண்ணீங்க, 20 பேர் மத்தியில் நம்ம பேசவே கூடாது. என்ன பண்ணணும், கேள்விப்பட்ட உடனே அந்த பிள்ளையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டுக்குன்னு ரூமுக்குள்ளே போயிடணும். ரூமுக்குள்ளே போயிட்டு நான் உனக்கு எவ்வளோ நன்மையான காரியத்தை செஞ்சேன், இவ்வளோ செஞ்சு நீ எனக்கு விரோதமாக ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன், ஏன் அப்படி என் மேலே உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவனை ரூமுக்குள்ளே நீ 4 வார்த்தை திட்டினா கூட ரூமுக்குள்ளே முடிஞ்சிடும். 20 பேர் மத்தியில் பேசுனீங்கன்னா அந்த பாதிப்பு அவனை தாக்கிடும் பாருங்க. அப்படியும் பேசக்கூடாது. அப்படி பேசாதபடிக்கு ரூமுக்குள்ளே கூட்டு போய் பேச கற்றுக்கொள்ளணும். பேசி அவனை நீங்கள் கண்டித்து உணர்த்தும் போது அவன் என்ன பண்ணுவான், இனிமேட்ட செய்ய மாட்டேனா, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, இனி நான் செய்ய மாட்டேன். சரிப்பா, நீ எப்போ மன்னிப்பு கேட்டேன், நான் அப்போவே நான் மறந்துட்டேன். என்ன பண்ணணும், நீ எப்போ நான் செய்ய மாட்டேன், இனி நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் எப்போ மன்னிப்பு கேட்டான், நீங்கள் என்ன பண்ணணும், நான் மறந்துட்டேன் தம்பி, இனிமேட்டு செய்யாத, ஜாக்கிரதையாரு. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. 4 பேர் மத்தியில் நீங்கள் பேசுவீங்கன்னா அது நல்லது கிடையாது பாருங்க. நம்ம பேசினா அது ஏற்றுக்கவும் முடியாது, அதோடைய பாதிப்பு பெருசாகிடும். அப்போ நீங்கள் எதை பேசினாலும் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அப்ப என்ன சொன்னாரு யோசேப்பும் காலேப்பும், நம்மளோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், நம்மோடு இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. பயப்படாதீங்க, அதெல்லாம் பயப்படவே கூடாது. எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம தேவன் நல்லா எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், சமுதாயத்துல நீங்க நல்லா வாழ்வீங்க. குறையில்லாமல் தேவன் உங்களை நடத்துவார். நீங்க கேட்கறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் ஒருத்தர் நமக்கு போதும். யார் நமக்கு எழுப்பினாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கணும். நம்ம எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவர். உம்மை போல் யார் உண்டு ராஜா? நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். முழுமையா எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக, உகந்த காணிக்காக, சோத்திர பலியாக தேவனுக்கு பிரியமா எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகள் என் சபை மக்களை ஆண்டவரை நடத்தட்டும். என் சபை மக்களை ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழட்டும். நாங்கள் ஆண்டவரை கானான் தேசத்தை சுற்றி பார்க்க வந்த 12 பேர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதில் எத்தனை பேர்கள் ஆண்டவரே நல்வார்த்தைகளை பேசினார்கள், எத்தனை பேர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள், அதனுடைய பாதிப்பு எங்கே கொண்டு போய் விட்டது என்பதை நாங்கள் பார்க்கும்போது 2 பேர் மாத்திரம் ஆண்டவரை கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அவர்களுடைய சந்ததிகள் மாத்திரம் ஆண்டவரை சுதந்திரித்து கொண்டது. அப்படியாகவே நாங்களும் ஆண்டவரை நல்ல வார்த்தைகளை பேசி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம் என்று ஒருவரை கை கொடுங்க.